கைசி நேற்று எப்சி எப்படி போச்சு என்ன நடச்சும் பப்பா நேற்று எப்சி என்ன கட்டுறேன் டேனியல் அன்புக்கு கால் பண்ணுறேன். அன்பு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ அன்பு சொல்ல நான் டியூட்டியில் இருக்கேனே அப்படிங்கிறேன். உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அன்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேனியல் வந்து அன்பை பார்த்து சொல்கிறேன், நான் பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கேன், இதுலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அன்பு கேட்குறேன். அப்போ டேனி சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப் பொருளை கைமாத்துறதுக்காக உன்கிட்ட கொடுத்தே இல்லை, அந்த போதைப் பொருளை கூட உங்கள் அத்தை வந்து டாய்லெட்டில் போட்டு தண்ணியில் கரைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆமாண்ணே இப்போ அதனால என்னண்ணே அப்படின்னு கேட்குறான். அந்த போதைப் பொருளை கொடு, இல்லைன்னா 3 கோடி பணத்தை கொடுன்னு என்கிட்ட கேட்குறேன். என்கிட்ட பணம் கிடையாது, நீ பணம் கொடுக்கலன்னா என் மகள் கொன்றுவேன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இதுலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிண்ணே நான் என்னென்ன செய்ய முடியுதுல்ல அப்படிங்க அன்பு கேட்குறான். ஏரியாவில் செக்கிங் நிறையா இருக்கான், அதனால் அங்கே இருக்கிற போதைப் பொருளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்னால முடியாதுனே அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி டேனியல் வீடியோ காட்டுறான். அந்த வீடியோவில் என்னன்னா டேனியல் வந்து அன்பு கையில் போதைப் பொருள் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னா அன்பு ஷாக் ஆகிறான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா உனக்கு வேலையே இல்லாமல் போயிடும், எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், ப்ளீஸ் இதை மட்டும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அன்பு என்ன செய்யணும் தவிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது பார்த்தா கையில் வந்து செஃப் மாதிரி ட்ரெஸ் போட்டு வேலை பார்க்க போகிறாங்க. அந்நேரம் ஒருத்தர் வந்து ஏமா அதுக்குள்ளேயே ஒன்று யார் ட்ரெஸ்லாம் போட்டு வேலை பார்க்க சொன்னது, என்கிட்ட பர்மிஷன் ஆகாமல் நீ எப்படி இதெல்லாம் போட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில் சொல்லுங்க, இல்லை உணர் மேனேஜர்கிட்ட இதை போட்டு நீங்கள் வேலை பாருமா அப்படின்னு சொன்னாருங்கிறாங்க. அவர் சொல்லிட்டா நீ நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சதம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு கையில் போய் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.